V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். புஷ்பா 2 இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. டிசம்பர் 5 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ அதனால சமீபத்தில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலகம் பூரா இந்த படத்தில் எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி பார்வையாளரை கடந்து இந்த படம் ட்ரெய்லர் போயிட்டுருக்கு. 12 கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துங்க. தெலுங்குல மட்டுமே 4 கோடி பார்வையாளர் கடந்திருக்கு. கிட்டத்தட்ட 6 மொழிகள் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகிற மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்கிறது இந்த பார்வையாளரை பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி கோடிகளில் பார்வையாளர் வர்றது ஒரு சில படத்துக்கு தான் வரும். அதில் இந்த படத்துக்கு வந்திருக்குது. இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அவ்வளோ பிரம்மாண்டம், அவ்வளவு பிரமிப்பு, அவ்வளவு காட்சி அமைப்புகள் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மைக்ரோ மூவி மேக்கர் சார்பாக நவீன் யாமினி, ரவிசங்கர் இவங்களை தயாரிக்க கதை திரைக்கதர்சனம் எழுதி இயக்கியிருக்காரு சுகுமார் பான்ரெட்டி. இசை தேவி ஸ்ரீ பிரசாத் பண்ணியிருக்காரு. எடிட்டர் நவீன் நூலி பண்ணியிருக்காரு. மெர்சுனுலோ குபா ப்ராஜெக்ட்ங்கிறவர் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் சண்டை காட்சி. சண்டை காட்சி கிட்டத்தட்ட 4 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ராம் லட்சுமன், பீட்டர் ஹெயின், டிராகன் பிரகாஷ், நாககாந்த்னு சொல்லி மொத்தம் 4 பேர் இந்த சண்டை காட்சிக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. நடிகர்கள் பார்த்தா அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா, பகத் பாசில், தனுஷ், ஜெயா, ராவ் ரமேஷ், சுனில், அனுஷியா பரத்வாஜ்னு இன்னும் நிறைய நடிகர்கள் பார்த்தா ரொம்ப கூடுதலாக இருக்குது. அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவாக தமிழ்லையும் சரி இந்தியிலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் உச்ச நட்சத்திர படம்னா அதுக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு கூடுதலான எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் இந்த படத்தில் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. பொதுவாக இந்திய சினிமாவில் ஹிந்தி படம் தான் பொருட்செலவுக்கும் சரி தரத்துக்கும் சரி நம்பர் 1 இடத்துல இருக்குது, நம்ம மறுக்க முடியாது. அதை தாண்டி தமிழ் 2வது இடத்துல, தமிழா இந்தியாங்கிற போட்டி எப்போவுமே காலகாலமாக நடந்துக்கிட்டு வருது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா KGF, காந்தாரா இந்த படங்கள் இந்த படத்தோட வெற்றி கன்னடமும் எங்களாலையும் பான் இண்டியா படம் இதெல்லாம் தரமான படம் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தெலுங்குல அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RRR, பாகுபலி, புஷ்பா முதல்ல ஒன்று மிகப்பெரிய படங்கள் எங்களால் கொடுக்க முடியும் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இது ஒருத்தருக்கு திறமையை நிரூபிக்கிறது இது தவறு கிடையாது. ஆனால் எல்லாமே இந்திய படம் அப்படிங்கிற விஷயத்துல தான் அடங்கும். ஏன்னா உலக அளவில் போகும்போது இது தெலுங்கு படம் கன்னட படம் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க, இந்திய படம் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு இந்திய மார்க்கெட்டில் எல்லாருமே நல்ல ஒரு படம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு விஷயம். அதுக்கு ஆதாரம் இந்த படத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு அந்த மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் காட்சியாக இருக்கட்டும், ஒரு காதல் காட்சியாக இருக்கட்டும், போட்டெல்லாம் அணிவகுத்து வர்ற காட்சியாக இருக்கட்டும், மற்றபடி கனவு பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ராஜா நடையில் ஒரு படைபலத்தோட வர்ற காட்சியாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு காட்சியுமே பார்த்தீங்கன்னா நம்மளை பிரமிக்கிற மாதிரி. அதாவது ஆர்டிஸ்ட் நிறையா, அதாவது பின்னாடி பேக்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் நிறையா இருக்காங்க. 500 200 அப்படின்னு வர்றது பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு இது கொஞ்சம் புதுசாக தெரியுதுன்னா நிறைய படத்தில் இருக்குதான். பட் இருந்தாலும் எதுக்கு அப்படிங்கிற ஒரு காட்சி இருக்குது. இப்போ பாகுபலி மாதிரி ஒரு போர்க்காட்சியெல்லாம் அவ்வளோ பேர் காட்டும்போது அதில் ஒரு நியாயம் இருக்கும். பட் இந்த மாதிரி படத்தில் ஏன் இப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வத்தை கூட்டுது. அதை தாண்டி ஒவ்வொரு படத்தில் வர்ற வசனங்களும் சரி, ஒரு அல்லு அர்ஜுன் அவர் உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறனால அவருக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் அவருக்கு ரசிகர்கள் உற்சாகப்படுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா படத்தில் டைலாக் அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு. அதே மாதிரி பகத் பாசலும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மோதிர காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரசிகர்களுக்கு ரொம்ப ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்குமே உற்சாகமாக இருக்கும். வளவலன்னு வசனம்லாம் பேசுவானா, நீ என்ன பயமாக இருக்கா அப்படின்னு பகத் பாசல் கேட்கல, பயமா எனக்கா, ஃபைட்லாம் நோ ஒன்லி பாம் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஷேக் பண்ணும்போது சுற்றி இருக்கடங்களாம் வெடிக்கிற காட்சியாக இருக்கட்டும், ஒவ்வொரு காட்சியும் எப்பவும் ரொம்ப நம்மளை பிரமிக்க வைக்குது. ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகிற காட்சியாக இருக்கட்டும், போட்டெல்லாம் அணிவகுத்து வர காட்சியாக இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டத்தின் உச்சம் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படம் இப்போ இத்தனை கோடி பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு 2 கோடி பார்வையாளர் வந்தாவே அந்த படத்தோட கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்தியாவில் இந்த தெலுங்கு படம் பெரிய அளவில் வசூல் பண்ணும் அப்படிங்கிறதுல நிச்சயமாக நான் நம்புகிறேன். 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. உங்களோட ரசிகர்களோட நானும் படத்தை பார்த்து அந்த படத்தை பற்றிய விமர்சனங்களையும் நம்ம தொடர்ந்து கொடுப்போம். ஸோ இந்த படம் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கில் ரொம்ப பாஸாக போயிட்டுருக்கு. ரொம்ப ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படமாக வந்திருக்குன்னு நிச்சயமாக நம்பலாம். ஏற்கனவே புஷ்பா 1 மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. ஸோ ஒரு படம் நல்ல வெற்றி அடைஞ்சுன்னா அதை 2ஆம் பாகம் எடுக்கிறது இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஒரு ஃபார்முலா வச்சுட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து தான் அந்த படம் புஷ்பா 2 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால்
புஷ்பா 1 விட இந்த புஷ்பா 2க்கு வந்து மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற காரணம் அந்த பட ட்ரெய்லர் இந்த பட ட்ரெய்லர் கம்பேர் பண்ணும்போது அந்த படம் பார்வையாளரும் சரி இந்த பட பார்வையாளரும் சரி கோடிக்கணக்கில் வியூஸ் கூடி இருக்கு. ஸோ எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற தாண்டி இதில் மேக்கிங் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்குது. இசையாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், சண்டை காட்சியாக இருக்கட்டும், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய வெற்றி படத்தை பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் உங்களோட காத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க.